100 நாள் ஃபேட் லாஸ் சேலஞ்சில் இன்னைக்கு 4:29 நேற்று தான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு. அதுக்கிட்டையும் பார்த்தா இன்னைக்கு 129 நாள் ஆயிடுச்சு. என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கே, நம்ம சீக்கிரமா வெயிட் இன்னும் நல்லா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை சாப்பாட்டுக்கு தயிர் சாதமும் அது கூட ஒரு முட்டை பொரியல் அதெல்லாம் செஞ்சு காலையிலே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கேருந்து காலேஜ் கிளம்பி போனால் அங்கேருந்து நம்மளுக்கு போன வாரம் ஃபுல்லாக எக்ஸாம் நடந்திருந்தது. அதுக்கான ரிசல்ட் எல்லாம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஐஐடி எக்ஸாம் சும்மா மாடல் எக்ஸாம் தான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸாமும் இல்லை. இதுக்கான பேப்பர்லாம் வாங்கி அதில் சைன் பண்ணி கொடுத்துட்டு என்னைக்குமே நீ என்னடா தனியாக தானே உட்காந்து சாப்பிடுவேன், நீ என்னடா நிறைய பேரோட உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பவுமே நான் ஆகாஷ்னு சொல்லிட்டு ஒரு பையன் கூட தான் உட்காந்து சாப்பிடுவேன். இன்னைக்கு அவன் ஆள் இல்லை, அதனால எனக்கும் தனியாக உட்காந்து சாப்பிட கடுப்பா இருந்தாலும் நண்பர்களோட ஒன்று சேர்ந்து இன்னைக்கு வந்து சாப்பிட்டேன். அப்புறம் மத்தியானம் சஞ்சய் நண்பன் தான், அவங்க கூட போயிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தோம். வந்துட்டு இருக்கும்போதே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பிரியாணி சாப்பிடணும்னு தோணுச்சு. அப்புறம் இங்கேருந்து போய் ஒரு பிரியாணி வாங்கி 2 பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் கேட்கலாம் என்னடா ஃபேட் லாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி சாப்பிட்ற ஜூஸ் குடிக்கிறேன்னு. இது எல்லாமே என்னோட கேலரிஸ்குள்ளே தான் வருது. நான் 1700 கேலரிஸ் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு நாளைக்கு, அதுக்குள்ளே தான் இது எல்லாமே வருது. அதனால எனக்கு ஃபேட் லாஸ் ஓரளவுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. நீங்கள் பண்ணுறப்ப இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ப்ரோட்டீனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. அப்புறம் இந்த டே முடிச்சுக்கிறேன். பாய், ஃபாலோ பண்ணிக்கங்க.